வணக்கம் பானு. நிச்சயமாக வனத்தில் இருக்கும் கரடிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான திருநெல்வேலி மாவட்டத்தின் மணிமுத்தாறு, பாபநாசம், கரடிக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், விகேபுரம் பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கான பாச பிணைப்பு நீடித்து வருகிறது என்றே சொல்ல வேண்டும். கடந்த 2 வாரங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்து போக்கு காட்டி வந்த கரடி நேற்று இரவு வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கி உள்ளது பானு. இது குறித்த விவரங்களை கேட்டபோது மணிமுத்தாறு பகுதியில் கோவில் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை குடித்துவிட்டு கோவிலில் உள்ளே நுழைந்து சென்ற கரடியின் காட்சிகள் பதிவுகள் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது என்றே சொல்ல வேண்டும். இதனிடையே விகேபுரம் பகுதியில் காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் கரடி வலம் வரும் சிசிடிவி காட்சிகளும் நேற்று வெளியாகின. ஒரே நாளில் அடுத்தடுத்த பகுதிகளில் கரடி நடமாட்டம் பதிவாகி வருவது பொதுமக்களிடையே பெரும் பீதியை உருவாக்கிய நிலையில் கரடி நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் கரடிகளை பிடிப்பதற்கும் வனத்துறை சார்பில் கூண்டுகள் உடனடியாக வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நேற்று இரவு கரடியை பிடிப்பதற்காக மணிமுத்தாறு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் கரடி ஒன்று சிக்கியுள்ளது. கடந்த சில வாரங்களாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த கரடி கூண்டில் சிக்கியதை அடுத்து அப்பகுதி மக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். வனத்துறையினர் தற்போது சம்பவ இடத்தில் முகாமிட்டு கூண்டில் சிக்கிய கரடிக்கு கால்நடை மருத்துவர்கள் மூலம் மயக்க ஊசியை செலுத்தியுள்ளனர். ஆக்ரோஷமாக கரடி உள்ள விஷுவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயக்கமடைந்த கரடியை பத்திரமாக மேற்கு தொடர்ச்சி மலையின் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடுவதற்கான நடவடிக்கைகளை வனத்துறையினர் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் பதிவாகியுள்ள நிலையில் ஒரு கரடி தற்போது கூண்டில் பிடிபட்டுள்ளது அப்பகுதி மக்களை சற்று ஆசுவாசப்படுத்தியுள்ளது பானு. இதுவே தற்போது இந்த நிகழ்வில் இருக்கும் கள நிலவரம் பானு.